மத்திய பிரதேஷ்ல ஜபால்பூர் இந்த பார்கி டேம்ல நடந்த இந்த போட் ஆக்சிடென்ட்னாலே நம்ம எல்லாருக்கும் போட் ஆக்சிடென்ட்னாலே நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஒரு பிக்சர் தான் வருது. இந்த அம்மாவின் குழந்தையும் இருக்கிற இந்த பிக்சர் சோஷியல் மீடியால நிறைய பேர் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. நியூஸை பார்த்தாலே இது பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்டிகல்ஸ்ல இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை படிக்கும் போதும் பார்க்கும் போதும் அவ்வளோ கஷ்டமாவும் இருக்கு, அவ்வளோ கோவமாவும் வருது. ஏன் இந்த கவர்மெண்ட் இவ்வளோ அசால்ட்டா இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்பவும் ஏன் அஃபிஷியல்ஸ் அலோவ் பண்ணாங்க அன்னைக்கு போட் ஆப்ரேஷனை? போட்ல மொத்தம் 29 பேர் தான் ஏறணும். ஒரு ஆர்டிகல் மென்ஷன் பண்ணிருந்தாங்க 29 பேர் தான் அலௌட். ஆனா 40 பேர் அவங்க ஏத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைஃப் ஜாக்கெட் அவங்க கொடுக்கவே இல்லை. ஒன்னும் பேசஞ்சர்ஸ் நம்மளாவது கேட்டு இருக்கலாம். ஏன்னா நான் பாண்டிச்சேரிலாம் போகும்போது அங்க கம்பல்சரி அப்படின்னாங்க. லைஃப் ஜாக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போட்டே எடுத்தாங்க. ஏன்னா கோவா போயிருந்தப்பையும் அங்க வந்து லைஃப் ஜாக்கெட் கம்பல்சரி, இல்லைன்னா லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும் நாங்க. ஆனா அந்த லைஃப் ஜாக்கெட்டோட குவாலிட்டி பார்த்துருக்கணும். அதை போட்டுமே நான் தண்ணியில விழுந்தப்ப நான் வந்து உள்ளதான் போனேன். அது நல்ல வேலை நான் வந்து கரையில விழுந்தேன். இதுவே வந்து நான் கொஞ்சம் டீப்பா விழுந்திருந்தேன்னா நான் கண்டிப்பா வந்து உள்ள போய் தான் இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியே இல்லாத ஒரு லைஃப் ஜாக்கெட் தான் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் வச்சிருக்கணுமேங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இதுலயுமே குவாலிட்டி இல்லை. இதெல்லாம் யார் செக் பண்ணணும்? அஃபிஷியல்ஸ் தான் செக் பண்ணணும். ஸோ எல்லோ அலர்ட் கொடுத்தும் ஏன் அன்னைக்கு ஆப்ரேஷன்ஸ் அலோவ் பண்ணீங்க? 29 பேர் ஏற்ற வேண்டிய இடத்துல எதுக்கு 40 பேர் ஏத்தீங்க? லைஃப் ஜாக்கெட் இல்லாம ஏன் உள்ள கொண்டு போனீங்க? 30 செகண்ட் தான், 30 செகண்ட்ல மொத்தமா முடிஞ்சிச்சு. நாங்க தண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப் ஜாக்கெட்டே கொடுத்துருக்காங்க. அதை ஒழுங்கா லாக் பண்ணாங்களா, ஒழுங்கா வேர் பண்ணாங்களா, செக் பண்றதுக்கு அங்க டைமே இல்லை. இதெல்லாம் வந்து அஃபிஷியல்ஸோட அஜாக்கிரதை, அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட சுயநலத்தால இப்ப வந்து பாதிக்கப்பட்டது யாரு? அப்பாவி மக்கள் தான். ஸோ நீங்க செத்ததுக்கு அப்புறம் நிவாரணம் கொடுத்து எந்த யூஸுமே இல்லை. கவர்மெண்ட் வந்து செத்ததுக்கு அப்புறம் நிவாரணம் கொடுக்குது. சாவறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ட்ராஜடியை நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாமே.